வாய்ஸ் ஆஃப் அஸ்வின் குமாரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோன்ஸ் பற்றிய தகவல் தான். யார் யார் லோன் வாங்கலாம், யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு லோன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாய், சேலரி பர்சன், இவங்க 2 பேத்துக்கும் லோன் எலிஜிபிலிட்டின்னு சொல்லலாம். செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னா ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுவே ஒரு சேலரி பர்சன் அப்படின்னா பே ஸ்லிப் இருக்கணும். பே ஸ்லிப்னால் இப்போ பிஎஃப்இஎஸ்ஐ பிடித்தம் போக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது தான் சேலரின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு மெயினு. 2வது சேலரினா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். அப்போ தான் நம்ம பர்சனல் லோன் பண்ண முடியும். இன்னொன்று பிஸ்னஸ் லோன். அதான் பிஸ்னஸ் லோன்னா ஒரு பொதுவாக ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். ஐடி லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி. 3 இயர்ஸ் ஏன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் 3 இயர்ஸ் ரன் பண்ணால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறது பேங்கிங்கோட ப்ராசஸ். மேலும் தகவலுக்கு வாய்ஸ் ஆஃப் அஸ்வின் குமாரை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.